வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் தாவேக கட்சி தலைவர். அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது தொடர்ந்து அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மோனோ டைப்பாக தான் இருக்கும். வேறு எதுவும் புதுசாக பேச மாட்டார். இருந்தாலும் இது தேர்தல் மிக நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் அவருடைய பேச்சுக்கள் என்னை எந்த இடையூறும் செய்யவில்லை. ஆனாலும் ஒரு அரசியல் பார்வையாளராக நான் ஒரு கருத்தை கூற விரும்புகிறேன். எனக்கு ஸ்டாலின் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? நீங்கள் சினிமாவில் கூட உங்கள் சுயபலத்தால் வளர்ந்தவர் அல்ல. மிக தீர்மானமாக என்னை கூற முடியும். உங்களை சினிமாவில் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலில் ஆரம்ப கட்டத்தில் சினிமாவில் கூட மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் தந்தையினுடைய பரிந்துரை, உங்கள் தந்தையினுடைய பணம், அவருடைய மார்க்கெட்டிங் திறன், பிடி செல்வகுமார் என்பவருடைய உழைப்பு, மறுக்க முடியுமா நீங்கள்? பிடி செல்வகுமாருடைய உழைப்பு, அதற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சின்ன படம் ஏற்றம் என்ன, நடிகர் விஜயகாந்த் உங்களுக்கு கொடுத்த ஏற்றம், அவர் செய்து வைத்த அறிமுகம், இப்படி பல ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பல பேராமீட்டர்ஸ்லாம் சேர்ந்து உங்களை தூக்கி கொண்டு போய் இப்படி நிறுத்தினாங்க. நீங்கள் உங்கள் சுயபலத்தில் சினிமாவில் கூட அந்த உயரத்தை நீங்கள் அடையலை. பிடி செல்வகுமாருடைய பேட்டிகளில் ஊர்னி பார்க்குறேன். அவர் சொல்கிறதுக்கு உண்மையான ஆதாரம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறதில்ல. அவருடைய உடல் மொழி, அவர் பேசும் விதத்தை பார்த்தாலே தெரிகிறது அவர் ஏதோ ஒரு உண்மையை இன்னும் நிறைய உண்மைகளை சொல்லலைன்னு நினைக்கிறேன். இந்த புலி படத்துடைய உண்மையான தயாரிப்பாளர் யாருன்னு கூட அவர் இன்னும் சொல்லலை. அது அநேகமாக கூடிய சீக்கிரம் சொல்வார், கடைசி கட்டங்களில் சொல்வார், அப்போ தெரியும். ஸோ உங்களுடைய சுயபலத்தால் நீங்கள் சினிமாவில் கூட அங்கே உங்கள் சுயபலத்தால் முன்னேறியவர் இல்லை. உங்களை விளம்பரப்படுத்துவதன் மூலமாக தொடர்ந்து இன்னொருவர் தான் தாங்கி பிடித்து சுமந்து சென்று இன்னொரு தளத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் என்பவர் ஒரு திமுகவினுடைய ஒரு 75 வருட கட்சியினுடைய தலைவர். அவருக்கும் தந்தையின் புகழில் தான் அவரும் வளர்கிறார் ஒருபுறம். ஆனால் அவருடைய கள உழைப்பும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலான அவருடைய கள உழைப்பு இருக்கிறது. களத்தில் நின்று இருக்கிறார். திறமையாக உழைத்தாரா இல்லையா, அவரால் கட்சி வளர்ந்ததா, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவர் களத்தில் நின்று இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சரானது எப்போது? 2021. 50 வருடம் உழைத்திருக்கிறார் என்றால் 50 வருடம் உழைச்சதுக்கப்புறம் தான் அவர் முதலமைச்சராக இருக்கிறாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 45 வருஷம் உழைச்சிருக்காரு. அதுக்காக விதை போட்டிருக்காரு. நீங்கள் அவரை போய் போட்டிங்கிறீங்க. அவரை விட நீங்கள் இன்னும் திறமையானவரா அப்படின்லாம் நான் கேட்க வரல. அது கேட்குறதே தகுதி இல்லாத கேள்வி. அதனால் நீங்கள் யாருக்கு போட்டியாக போகிறீங்களோ, நீங்கள் விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிலைப்பதில்லை அப்படின்னு ஒரு பாடலே உண்டு. கவனமாக பேசுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.